ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். வணக்கம். செய்திச் சுருக்கம். கூடியது 17வது சட்டசபை எம்எல்ஏக்கள் பதவியேற்பு. கடந்த மாதம் 23ஆம் தேதி நடந்த தமிழக சட்டசபை தேர்தலில் தவிக 108 இடங்களில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. காங்கிரஸ் உள்ளிட்ட பிற கட்சிகளின் ஆதரவுடன் தவிக தலைமையிலான ஆட்சி அமைந்துள்ளது. நேற்று நடந்த பதவியேற்பு விழாவில் விஜய் முதல்வராகவும் மேலும் 9 பேர் அமைச்சர்களாகவும் பதவியேற்றனர். சி. ஜோசப் விஜய் எனும் நான் இதையடுத்து தவிக எம்எல்ஏ கருப்பையா தற்காலிக சபாநாயகராக பதவியேற்றார். அனைவருக்கும் கவர்னர் அர்லேகர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதையடுத்து இன்று காலை தமிழகத்தின் 17வது சட்டசபை கூட்டம் கூடியது. முதல்வர் விஜய் கோட் சூட் அணிந்தபடி சபைக்கு வந்து முதல் இருக்கையில் அமர்ந்தார். அவரைத் தொடர்ந்து அமைச்சர்கள் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ், செங்கோட்டையன் உள்ளிட்டோர் அமர்ந்தனர். முதல்வருக்கு நேர் எதிராக திமுக எம்எல்ஏ உதயநிதி மற்றும் அவரைத் தொடர்ந்து திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் அமர்ந்தனர். நிரந்தர சபாநாயகர் தேர்வான பிறகே யாருக்கு எங்கு இருக்கை ஒதுக்குவது என்பதை உறுதி செய்ய முடியும் என தற்காலிக சபாநாயகர் கருப்பையா அறிவித்தார். தொடர்ந்து முதல்வர் விஜய் உறுதிமொழி ஏற்று எம்எல்ஏவாக பதவியேற்றார். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சி. ஜோசப் விஜய் எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். அவரைத் தொடர்ந்து அமைச்சர்கள் எம்எல்ஏ பதவியேற்றனர். சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்று கடவுளறிய உறுதி கூறுகிறேன். அதன்பின் உதயநிதி, பழனிசாமி, ஓ. பன்னீர்செல்வம் என அடுத்தடுத்து உறுப்பினர்கள் அனைவரும் பதவியேற்றனர். நாளை நிரந்தர சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நடக்கும். அதன் பிறகே புதிய அரசு பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரும் என்பது குறிப்பிடத்தக்கது. முதல் நாளே நாகரீகம் இழந்த சபை, விஜய் உதயநிதி செயலால் அதிர்ச்சி, தீயாக பரவும் காட்சி. தமிழகத்தின் 17வது சட்டசபை கூட்டத்தில் முதல்வர் விஜய்க்கு வணக்கம் வைத்து எம்எல்ஏக்கள் பதவியேற்றனர். ஆனால் திமுக சட்டசபை குழு தலைவரான உதயநிதி பதவியேற்க சென்றபோது முதல்வர் விஜய்க்கு வணக்கம் வைக்கவில்லை. அதேபோல் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பதவியேற்க சென்றபோது முதல்வர் விஜயை பார்த்து வணக்கம் சொன்னார். ஆனால் விஜய் அவருக்கு வணக்கம் கூறவில்லை. இதற்கிடையில் தற்போது திமுகவில் இருக்கும் முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் விஜயை பார்த்து வணக்கம் தெரிவித்த போது விஜய் சிரித்தபடி பதில் வணக்கம் கூறினார். இப்படி விஜயை உதயநிதி புறக்கணித்ததும் பழனிசாமியை விஜய் புறக்கணித்ததும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது இது தொடர்பான வீடியோ தீயாக பரவி வருகிறது. பொதுவாக கருணாநிதி, ஜெயலலிதா இருந்த காலத்தில் சபை நாகரீகம் பெரும் கேள்விக்குறியாக இருந்தது. திமுக தலைவர்கள் அதிமுகவினரை பார்த்தோ, அதிமுக தலைவர்கள் திமுகவினரை பார்த்தோ பேசுவது சர்வசாதாரணமாக இல்லாத சிக்கலான சூழ்நிலை நிலவியது. ஆனால் ஸ்டாலின், பழனிசாமி காலத்தில் அந்த நிலை மாறி இரு கட்சித் தலைவர்களும் பரஸ்பரம் வணக்கம் தெரிவித்து பேசும் அரசியல் மரபு உருவானது. இது ஸ்டாலின், பழனிசாமி காலத்தில் சபையில் ஏற்பட்ட முக்கிய மாற்றமாக பார்க்கப்பட்டு பலரால் பாராட்டப்பட்டது. ஆனால் விஜய் பதவியேற்ற முதல் நாளிலேயே சபை நாகரீகம் இப்படி சீர்குலைந்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகியுள்ளது. அச்சச்சோ, சர்டிபிகேட்டை மறந்துட்டேனே. முதல் கூட்டத்தில் பெண் அமைச்சரின் செயல். தமிழகத்தின் 17வது சட்டசபையின் முதல் கூட்டம் தற்காலிக சபாநாயகர் கருப்பையா தலைமையில் கூடியது. முதலில் முதல்வர் விஜய்க்கு சபாநாயகர் கருப்பையா வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களுக்கு தற்காலிக சபாநாயகர் கருப்பையா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முதலில் பெரம்பூர் தொகுதியில் வெற்றி பெற்ற விஜய் எம்எல்ஏவாக பதவியேற்றார். அவரைத் தொடர்ந்து ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன், பிரபு ஆகியோர் எம்எல்ஏவாக பதவியேற்றனர். ஆனால் அமைச்சர் கீர்த்தனா எம்எல்ஏவாக பதவியேற்கவில்லை.
சட்டசபை உறுப்பினராக வெற்றி பெற்றதற்கு தேர்தல் ஆணையம் வழங்கிய சான்றிதழை எடுத்து வராததால் கீர்த்தனா மட்டும் பதவியேற்கவில்லை. செல்வி ச கீர்த்தனா. It will come. இதனால் தாவேக அமைச்சரவையில் இடம்பெற்ற 9 அமைச்சர்களில் கீர்த்தனா தவிர 8 பேர் இன்று எம்எல்ஏவாக பதவியேற்றனர். அதேபோல் பவானி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வென்ற KC கருப்பண்ணன் வெற்றி சான்றிதழை மறந்துவிட்டு வந்ததால் அவராலும் பதவியேற்க முடியவில்லை. கடவுள் அறிய சபையில் ஒலித்த சௌமியா குரல். தருமபுரி தொகுதியில் வெற்றி பெற்ற சௌமியா அன்புமணி இன்று தமிழக சட்டசபையில் எம்எல்ஏவாக பதவியேற்றுக் கொண்டார். மாண்புமிகு முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி. சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற சௌமியா அன்புமணி என்னும் நான் சட்டமுறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய உறுதி கூறுகின்றேன். உறுதிமொழி வாசிப்பில் வேறுபட்ட எம்எல்ஏக்கள், ஒரே கட்சிக்குள் வெவ்வேறு குரல்கள். தமிழக சட்டசபை தேர்தல் முடிந்து தவேக தலைமையில் நேற்று புதிய அரசு பொறுப்பேற்றது. முதல்வர் பதவியேற்ற தவேக தலைவர் விஜய் நேற்று தலைமை செயலகம் சென்று பணிகளை துவங்கினார். இந்நிலையில் 17வது சட்டசபை இன்று கூடியதும் கோட் சூட் அணிந்து சபைக்கு வந்த விஜய் சபையில் முதல் இருக்கையில் அமர்ந்தார். முதல்வர் விஜய் அமைச்சர்கள் உட்பட தவேக, திமுக, அதிமுக என அனைத்து கட்சி எம்எல்ஏக்களுக்கும் தற்காலிக சபாநாயகர் கருப்பையா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அப்போது பதவியேற்பு உறுதிமொழியில் கடவுள் அறிய உளமாற உறுதி கூறுகிறேன் என இருவேறு வகை வாசகங்கள் இடம்பெற்றிருந்தன. அவற்றில் ஏதேனும் ஒன்றை உறுப்பினர்கள் பயன்படுத்தலாம். உறுதிமொழியின் போது வேறு வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது என கருப்பையா அறிவுறுத்தினார். நேற்று முதல்வர் பதவியேற்பு விழாவின் போது ஆண்டவன் மீது உறுதி கூறி விஜய் பதவியேற்றார். அவரைப் போலவே மற்ற 8 அமைச்சர்களும் ஆண்டவன் என்ற வார்த்தையை பயன்படுத்தி உறுதியேற்றனர். அமைச்சர் ஆதவர்ஜுனா மட்டும் உளமாற என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். இந்நிலையில் இன்று எம்எல்ஏவாக பதவியேற்ற போது முதல்வர் விஜய் கடவுள் என்ற வார்த்தைக்கு பதில் உளமாற என கூறினார். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சி. ஜோசப் விஜய் எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். அவரைப் போலவே அமைச்சர்கள் ஆனந்த், ஆதவர்ஜுனா ஆகியோரும் உளமாற என கூறி எம்எல்ஏவாக பதவியேற்றனர். ஆனால் அருண்ராஜ், செங்கோட்டையன், நிர்மல்குமார், பிற அமைச்சர்கள் கடவுள் அறிய என கூறி பதவியேற்றனர். பெண் அமைச்சர் கீர்த்தனா வெற்றி சான்றிதழை கொண்டு வராததால் அமைச்சர்கள் வரிசையில் எம்எல்ஏவாக பதவியேற்கவில்லை. அதேபோல் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி, பாமக எம்எல்ஏ சௌமியா உள்ளிட்டோர் கடவுள் அறிய என்ற வார்த்தையை பயன்படுத்தினர். திமுக எம்எல்ஏக்களான உதயநிதி, நேரு, ஏவ வேலு உள்ளிட்டோர் உளமாற என்ற வார்த்தையை பயன்படுத்தினர். தவேகாவைச் சேர்ந்த பெரும்பாலான அமைச்சர்கள் நேற்றைப் போலவே கடவுள் பெயரில் உறுதிமொழி ஏற்ற நிலையில் முதல்வர் விஜய், அமைச்சர்கள் ஆனந்த் ஆகிய இருவரும் இன்று உளமாற என்ற சொல்லை பயன்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இருவேறு குழுக்களாக பிரிந்து சட்டசபைக்கு வந்த அதிமுகவினர் சட்டசபை தேர்தலில் அதிமுக 47 இடங்களில் மட்டுமே வென்று 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும், தவேக ஆட்சி அமைக்க ஆதரவளிக்க வேண்டுமென கட்சிக்குள் குரல் எழுந்துள்ளதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகின. ஆனால் இவற்றை பழனிசாமி ஏற்க மறுத்ததால் விரைவில் கட்சி பிளவுபட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று எம்எல்ஏ பதவியேற்க சட்டசபைக்கு வந்த அதிமுகவினர் இருவேறு குழுக்களாக பிரிந்து காணப்பட்டனர்.
வழக்கமாக பழனிசாமி வரும் வரை காத்திருக்கும் எம்எல்ஏக்கள் சிலர் அவரது வருகைக்கு முன்பே சபைக்குள் சென்றனர். பழனிசாமியுடன் ஒரு சில எம்எல்ஏக்கள் வந்த நிலையில் எஸ்பி வேலுமணி, சி விஜயபாஸ்கர் உள்ளிட்ட மேலும் சிலர் வேறு ஒரு குழுவாக சட்டசபைக்குள் நுழைந்தனர். அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்ளவும் இல்லை. இது கட்சிக்குள் விரைவில் பிளவு ஏற்படுவதை வெளிச்சமிட்டு காட்டியுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பேச்சு எழுந்துள்ளது. அதிமுக இரண்டாக உடையுதா? எம்எல்ஏ நியூ அப்டேட். அதிமுக இரண்டாக உடைகிறதா என்ற கேள்விக்கு பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்கிறது என மட்டும் சொன்னார் அதிமுக எம்எல்ஏ சுப்பையா. நாடு நல்லா இருக்கணும், நல்லாட்சி வரணும்னு சொல்லிட்டோம். இன்னும் வரும் பார்த்துக்குவோம், அவ்வளோதானே. நிற்க வைக்கலையா? ஆளுன்னு தான் கூப்பிட்டாங்க. மேலே சபையில் கூப்பிட்டு ஈன்னு கூப்பிட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எங்களை பொறுத்த வரைக்கும் நாட்டுக்கு நல்லது செய்யணும், அவ்வளோதான். ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் போயிட்டுருக்கு. சொல்ல தெளிவாக போயிட்டுருக்கு. அதிருப்திங்கிறது எந்த கட்சியிலும் இல்லை. எல்லா கட்சியும் கொஞ்சம் அதிருப்தியோட பங்காளி சண்டை மாதிரி வரும், வந்து சரியாக போயிடும். கவலைப்படாதீங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் இப்போ நம்ம டக்குன்னு அதெல்லாம் கிடையாது. போய் எங்களுக்குள்ள ஒரு விவாதங்கள் ஓடிட்டு இருக்கு, அவ்வளோதான். கட்சியெல்லாம் எல்லாம் கிடையாது. தவறான செய்தி. கட்சி யாரும் உடைக்க முடியாது. அது பாட்டில் போயிட்டு நல்லபடியாக நடக்கும் எல்லாம். ரொம்ப கேட்காதீங்க. ரைட், நன்றி.